அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களே நலமா இருக்குதுங்களா? அல்லாவுடைய பெருங்கிருவையில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனுடைய தலைப்பு வந்து தீய செயலை விட்டும் விலகி வாழ்வோம் தான் தலைப்பு. அல்லாவுடைய பேரர்களால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துறையில் இருக்கோம். பொதுவாக வந்து ஒருத்தர் தொழிலாளியாக இருப்பார், இன்னொருத்தர் தொழில் அதிபராக இருப்பார், ஒருத்தர் வந்துக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனியுடைய நிர்வாகத்தில் இருப்பார், வேலை செய்கிறவர் வேலையாளாக இருப்பார். ஆனாலும் அவங்களுக்குள்ளதை எல்லாம் வந்து செக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கலாம். எந்த விதத்துலையும் குறை வைக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை காமிக்கும் போது, ஒரு தொழில் ரீதியாக நம்ம பண்ணுறோம்னு சொல்லும்போது, தொழில் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு அனுபவமான தொழில் நம்ம செய்கிறோம். அந்த அனுபவமான தொழில் செய்யும் போதே வந்துக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஹலால் ஹராம பார்க்கணும். எந்த விதத்துலையும் வந்து ஹராமான வழியில நம்ம பொருளீட்டக்கூடாது. பொதுவாக வந்துக்கிட்டு இப்போ பொருள் வந்து ஒரு உலகத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த பொருள் வந்து டிமாண்ட் ஆகுது. டிமாண்ட் ஆன உடனே என்ன பண்ணுறோம்னாக்க அதை வந்து நமக்கு சேகரித்து வந்துக்கிட்டு அதிக விலைக்கு விற்கிறதுக்கு ஆசைப்படுறோம் நம்ம. இது வந்துக்கிட்டு வந்து நமக்கு கண் கூட வந்துக்கிட்டு இது வந்து தீமையான விஷயம் தெரியறதில்லை. அதாவது அவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு திருப்தியாக வாங்கிட்டு போகிறதுனா கூட நம்ம வந்து ஒரு பெரிய தவறான ஒரு செயலை பண்ணுறோம். நமக்கு என்ன தேவையோ என்ன லாபமோ நமக்கு என்ன மனசில் இருக்குதோ நம்ம வந்து ஒரு ஏமாற்றி விற்கிற மாதிரி விற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வியாபாரத்தில் அதே மாதிரி ஒரு பொருளை வந்துக்கிட்டு மோசடி பண்ணி சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. மோசடி உள்ளாகிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் பார்க்குறான். நம்ம வந்து நம்ம செய்கிற செயலை வந்து எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். அப்போ வந்துக்கிட்டு யாரும் பார்க்கலைங்கிற தைரியத்தில் நம்ம செய்யும்போது வந்துட்டு அங்கே வந்து அல்லாவை நம்ம மறந்து வரணும். நம்ம இந்த மாதிரியான ஒரு செயலில் நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க, நமக்கு வந்துட்டு செல்வம் வேணா பெருகிற மாதிரி தெரியும், ஆனால் செல்வம் பெருகலை. அதுக்கு பதிலாக தீமை தான் பெருகிட்டு வருது. உங்களுக்கு நன்மையானது வந்து பெருகலை, தீமை தான் பெருகிட்டு வருது. அதை வந்து நம்ம முதல்ல உணரணும். முதல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்துக்கிட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படுத்தியா நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும். அதாவது வந்து நமக்கு வந்து சைத்தான் வந்து வேறு வேறு மாதிரி வந்து அழகாக காட்டுவான். இது இப்படி செஞ்சால் அவனுக்கு இது இதோட பன்மடங்காக அவனுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னா நீ இப்போ சொகுசாக வாழலாம், பெரிய அளவில் மற்றவங்களோட பெருசாக நினைக்கலான்னு இந்த பொறாமையான ஒரு எண்ணங்களை வந்து நமக்கு வந்து ஏற்றி விட்டோன்னு என்ன ஆகுதுனாக்கா நம்ம அடுத்தவனோட பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறோம். அப்படி நம்ம ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா நம்ம தவறான செயல்களில் ஈடுபட்டு நம்மளை அறியாமலே ஈடுபட்டுறோம். ஈடுபட்டுட்டு என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சு கூட என்ன பண்ணுறோம்னாக்கா அதை மறைக்க முற்படுறோம். இப்படி மறைச்சோம்னா நம்ம யாருக்கு மறைக்கலாம், நமக்கு நம்மளே முன்னாடி போட்டுக்கிறோம். இதுதான் நடக்குது. அதனால வந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப வந்து தொழில் ரீதியாக இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், எந்த விதமான பொருளீட்டுற விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கோம்ங்கிறது முதல்ல உணரணும். முதல்ல ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம இப்போ வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் வியாபாரத்துக்கு இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னாக்கா வட்டிக்கு வாங்குறது கூட வந்து தயங்குறது இல்லை. ஏன்னாக்கா அது அல்லாஹ் தாலா வந்து எந்த அளவுக்கு கடுமையாக சொல்லியிருக்காங்கிறது வந்து அப்போ நம்ம மறந்துடுறோம். அதாவது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தொகையை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆகா கொஞ்சம் தானே வட்டி கட்டுறோம், ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய வருமானம் வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய வந்து பாவச் செயல்னு முதல்ல புரியணும். குரானில் வந்து கடுமையான கண்டிச்சு வசனங்கள் 3-4 வசனங்கள் அதிகமாக இருக்குது. அதனால வந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இறங்கவே கூடாது. முதல்ல வட்டி வந்து வாங்குறதும் சரி, வட்டி கொடுக்குறதும் சரி, செயல்பாட்டில் வந்து எப்பயுமே வந்து உண்மையே பேசணும். உண்மையை பேசினா உண்மைக்கு நன்மை, நன்மையே பேசினா நன்மைக்கு சொர்க்கம். அப்போ நமக்கு வந்துட்டு நமக்கு சொர்க்கத்துக்காகத்தே நம்ம இவ்வளோ காலமாக நம்ம வந்து கஷ்டப்படுறோம், இது பண்ணுறோம். இது நம்ம மறுமைக்குள்ள இதை நமக்கு வந்து சேர்க்காம வந்துட்டு இங்கே உலகத்தில் வந்துட்டு நம்ம பெருசாக சம்பாதிச்சு பங்களா கட்டி போய் பெரிய பெரிய ஆடம்பரமாக இருந்து மற்றவங்க முன்னால் ஒரு அந்தஸ்தாக இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால் இங்கேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விதத்துலையுமே வந்து நமக்கு மறுமைக்கு பிரயோஜனப்படாது. பொதுவாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து முழுக்க வந்து மறுமையை எண்ணித்தான் நம்ம வாழணும். எந்த விதத்துலையும் வந்துக்கிட்டு துனியாவை நம்ம உலகத்தை நம்ம நினச்சி இது பண்ணணும்னா உலகத்தில் கூட குறைய கிடைக்கும். கெட்ட பழக்கத்தில் போகும்போது தவறான முறையில் சம்பாதிக்கும் போது கிடைக்கத்தான் செய்யுது. நிறைய பேருக்கு அதை வச்சு இது பண்ணத்தையும் செய்கிறாங்க. ஆனாலும் அதனுடைய பலன் என்ன ஆகுதுன்னாக்கா ஜீரோ வாய்ப்பு வந்து. அதனால வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து என்ன எப்படி வாழ சொன்னானோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வரையில எந்த விதத்திலையும் நம்ம மாற்றம் இல்லாமல் அதுபடி நடக்கணும். நம்ம எதை விட்டு விலகி வாழணும்னு சொன்னாக்க மனோ இச்சை, உலக மோகம், சுயநலம், பொறுப்பின்மை. மனோ இச்சைப்படினா நம்ம இச்சத்துக்கு வந்து வாழ்ந்தோம்னு சொன்னாக்க அதில் வந்து எந்த விதத்துலையுமே பிரயோஜனம் கிடையாது.
அதே மாதிரி உலக மோகத்தை வந்து நம்மளை வந்து எப்படி ஆகுதுன்னு சொன்னால், மற்றவங்களை கம்பேர் பண்ணியே நம்ம வந்து வாழும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதில் வந்து நம்ம பெரிய பாதிப்பை நம்ம சந்திப்போம். எப்படின்னு கேட்டால், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பொறாமை வந்துடுது. பொறாமை வந்துட்ட உடனே வந்துட்டு அவனை வந்து அழிக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுது. அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுனாக்கா நீங்க நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு போயிடணும். நம்ம அவனுக்கு உதவிங்கிற எண்ணம் இல்லை. பாத்தியா, அவன் நம்ம முன்னால இப்படி இருந்தான் பாரு, இப்படி போயிட்டான் பாரு அப்படின்னு அதை எக்காலம் மட்டும் பேசுற மாதிரி தான் போயிடலாம். அது பெரிய தவறான இது. அதனால வந்து அந்த சரி நம்ம இது பண்ணணும். ரெண்டாவது சுயநலம். அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னாக்கா, எல்லாம் வந்துட்டு நமக்கு தான் கிடைக்கணும். நமக்கு நம்ம 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 குடும்பம் நம்ம இதுதான். மற்றவன் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா, ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான், ஒரு பெரிய இது வாங்கிட்டான், ஒரு சொத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கண்ணை ஊத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது அப்படித்தான் வரும் அது. அதனால வந்து எல்லாம் வச்சு காப்பாற்றணும். நம்ம அந்த மாதிரி எண்ணங்களுக்கு நம்ம போயிடக்கூடாது. ரெண்டாவது வந்து பொறுப்பு. நமக்குன்னு எல்லா தலை பொறுப்பு கொடுத்துருக்கான். நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? அந்த பொறுப்பபடி நம்ம செய்யணும். நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்? ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு அதோடய நம்ம இது பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும். எந்த விதத்துல வந்து நம்ம பிள்ளைகளோ குடும்பங்களோ தவறான வழிக்கு போயிடக்கூடாது. இந்த இதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடான நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பருவம் வந்து சிறப்பாக அமையும். சில நேரங்களில் வந்துட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறதே வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, ரொம்ப தவறான முறையில் பண்ணிடுறோம். எப்படி பண்ணுறோம்னு சொன்னால், அதை நன்மையை கருதி பண்ணுறதுக்கு பதிலாக வந்துக்கிட்டு ஒரு ஒரு தவறான இது நடக்குது. நடக்கும்போது வந்துக்கிட்டு நம்மள்ட்டயே இந்த தப்பு நடக்கும்போது, நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஐயோ! அது யாரும் பார்க்கல. அல்லாஹ் காப்பாத்திடா, அல்லாஹ் காப்பாத்துறான், அல்லாஹ் காப்பாத்துறான். அதாவது நம்ம ஒரு தவற செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா வந்து அல்லாஹ்ட்ட காப்பாத்த சொல்லி நம்ம கேட்கிறோம். இது வந்துக்கிட்டு சர்வசாதாரணமா நடக்குது. இது ஒரு மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே, சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கின்றான். பனி இஸ்ராயேல்ல 10வது வசனம். அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்குர்ஆன் 24வது அத்தியாயம் 37வது வசனத்துல, வணிகமோ வர்த்தகமோ அவர்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது. பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறும் நாளை அவர்களை அஞ்சுவார்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாங்களா. அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை விரிவடை செய்கிறான். அவனை வழிதரச் செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனைப் போல இறுக்கமாக்கி விடுகிறான். அல்குர்ஆன் 6வது அத்தியாயம் 125வது வசனம். இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, நம்ம தவறான செயல் செய்யும் போது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம உள் மனசு தெரியும். உள் மனசு வந்து அது ஒரு ஒரு இருக்க கொடுக்கும். அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. வெளியே வேணா காமிக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு தப்பு பண்றோம், இது வந்து மற்றவங்க பார்க்கலைன்னா கூட, ஆனா வந்து நமக்கு மனசுல வந்து உறுத்தல், அந்த உறுத்தல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உறுத்தல் கண்டிப்பா இருக்குன்னு அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. இது வந்து நம்ம கேட்ட விஷயங்கள்ல தீய செயல்கிறது நமக்கு தனிப்பட்ட தெளிவா தெரியுது. அப்ப நம்ம அதை விட்டு தவிர்த்து தான் வாழ்ந்தாகணும். அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தவிர்த்து நன்மையான காரியங்களை அதிகமா செஞ்சு நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யணும். நீங்களும் வந்து அல்லாஹ்வோட நிழல்ல வந்துக்கிட்டு ஒரு குர்ஆன் ஹதீஸை வந்து தெளிவா பார்த்து அதுபடி நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.